السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نستعينه ونستغفره ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في شان حبيبه تعليم وتكريم ومخبر وأميرا إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما إلى سيدنا محمد وعلى آل سيدنا محمد مبارك وسلم عليه. கண்ணியமானவர்களே, எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னவென்றால் கனாத் என்று சொன்னால் போதும் என்ற மனப்பான்மை. இன்றைய காலகட்டத்தில் மக்களிடத்திலே எப்படி இருக்குது என்று சொன்னால் காசையும் தங்கத்தையும் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா படைக்கப்பட்ட நோக்கம் என்ன? அல்லாஹ் வணங்குவதற்கும் அவனை வழிபடுவதும் ஆகும். ஆனால் என்னது, அல்லாஹ் நேசிக்கிறத விட்டுட்டு நம்ம என்ன அந்த காசு பணத்தை நேசி ஓடிச்சிட்டு இருக்கோம். கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இஸ்ஹது ஃபி துன்யா யுஹிப்புக்கல்லாஹு வஸஹது ஃபீமா இந்தன் நாஸி யுஹிப்புக்கன் நாஸ் அப்படின்னு சொல்லுகிறார்கள். இமார்களே, யார் உலகை பற்றவற்றவனாக இருக்கிறானோ இது அல்லாஹ் தஆலா அவனை நேசிக்கிறான். கண்ணியமானவர்களே, மக்களிடத்தில் யார் தேவையற்றவனாக இருக்கிறார்களோ மக்கள் தான் நேசிப்பார்களோ தவிர, ஆனால் அல்லாஹ் தஆலா நேசிக்க மாட்டான் என்று சொல்றாங்க. கண்ணியமானவர்களே, உதாரணமாக இப்போ அம்பானி எடுத்துக்கொள்ளலாம். அம்பானி என்னது, அவங்க காசை பணத்தை கோடிக்கணக்கில் வச்சாலும் அது என்னது, அது போதுமானமாக இருக்க மாட்டேங்குது. ஒன்றும் சம்பாதிக்கணும், ஒன்றும் நிறைய சம்பாதிக்கணும்னு சொல்லி அதை கொடுத்தது போதும்னு நினைச்சு வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஒன்று யார் தனக்கு மேலே எவ்வளோ கோடீஸ்வரர் இருக்காரு அப்படின்னு பார்த்து அவர் டார்கெட் பண்ணி அவர் நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவரோட நம்ம என்ன பிளான் போட்டு சம்பாதிக்கலாம் அப்படின்னு தான் போகிறாங்களோ, அதை வச்சுட்டு என்னது போதும்னு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு அதை பொருந்தி கொள்ள மாட்டேங்கிறார்கள். அது மாதிரி நம்ம சர்க்கார் சொல்லுவாங்க, அல்லாஹ் தஆலாட்ட நம்ம என்ன துவா கேட்போம், அல்லாஹ் காசு கூட இல்ல, இந்த மாதிரி என்னது நிறையா காசு கொடு அப்படின்னு சொல்லிட்டு இது கேட்போம். கேட்டதுக்கப்புறம் காசு வந்ததுக்கப்புறம் அல்லாஹ்வை மறந்துடுறோம். அதுவும் அந்த அல்லாஹ் தஆலா எவ்வளோ காசு கொடுக்குறாங்க அதை வச்சு பொருந்து கொள்ளாமல் சுக்குர் செய்யாமல் அதுக்கு மேலே வேணும் ஒன்றும் வேணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டு இருக்காங்க. தமிழில் அழகாக ஒன்று சொல்லி காட்டுவார்கள் பழமொழியாக, அளவிற்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்று சொல்லுவாங்க. இப்போ ஒரு பாலாக இருக்கட்டும், இல்லை தேனாக ஏதாச்சும் இனிப்பாக இருக்கட்டும், அது அளவுக்கு மீறினா என்னது அளவுக்கு மீறினா ரொம்ப சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, அதே விஷமாயிரும். என்னது எதாக இருந்தாலும் ஒரு லிமிட்டாக தான் இருக்கணும். காசு பணமாக இருக்கட்டும், இது பொருளாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் அது அல்லாஹ் தஆலா இதை பேணி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தருவானாக. வாஹை தௌஹானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.